எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னையிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் இருளின் அமைதி. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, கதை, கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு கூறப்பட்டது கிடையாது. இந்த கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். தன்னோட டிவிஎஸ் 50ல மெதுவா வந்துட்டு இருக்கிறாரு சொக்கலிங்கம். போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க, அவருடைய வண்டி அதே ஸ்பீட்ல மெதுவா போயிட்டு இருக்குது. என்னம்மா, நான் என்ன பண்ணிட்டு போன இடத்துல வேலை ஆகலினா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, செத்த போனை வை. ஒரு 45ல இருந்து 50 வயசு மதிப்பு தக்கக்கூடிய சொக்கலிங்கம் போன்ல மனைவி கிட்ட சமாதானம் சொல்லிட்டே வந்துட்டு இருக்க, என்னமோ அவருடைய காதுக்கு ஒரு மாதிரியான வித்தியாசமான சத்தம் கேக்குது. நைட்டு 10:30 மணி வேற, போகக்கூடிய இடத்துல ஆட்கள் நடமாட்டம் கம்மி. தன்னோட வீட்டுக்கு இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கவே வேகத்துல போயிட்டு இருந்தவர் மனைவி ஏதோ போன் பண்ண அதுல அமைதியாகிறாரு. அதுக்கப்புறமா மெதுவா வந்தவர் தான் இந்த சத்தத்தை உணர்றாரு. அது என்னமோ மாதிரி வித்தியாசமா இருக்குது. போன்ல பேசிட்டு இருக்கவே மனைவியோட கேள்விகளுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்க, என்னங்க எதுவும் பேசாம இருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு தன்னோட வண்டிய அப்படியே நிறுத்துறவரோட மனசுக்குள்ள பல கேள்விகள் இருந்தாலும் என்னமோ அந்த சத்தம் அந்த இடத்துல நிறுத்த சொல்லி அவரை தூண்ட ஆரம்பிக்குது. டிவிஎஸ் நிறுத்தினவரு மெல்ல அந்த வண்டியிலேருந்து இறங்குறாரு. சத்தம் எந்த பக்கத்துல இருந்துன்னு திரும்பி திரும்பி பாக்குறாரு. அவருடைய இடது பக்க காதல் தான் அது நல்லா கேட்கறதுனால அந்த வழித்தடத்துல இருக்கக்கூடிய இடது பக்கமா நோக்கி மெல்ல 2 அடி வச்சு, யாருமா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சத்தம் ஆமா அப்படிங்கிற மாதிரி பலத்த குரல்ல கத்த இவருக்கு நெஞ்சே பதவதச்சு போகுது. அந்த சத்தம் எப்படின்னா, யாராவது என்னை காப்பாற்ற மாட்டீங்களான்னு வழியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான உணர்வு. பெண்கள் யாராவது ஏதாவது பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை செஞ்சு தூக்கி போட்டாங்கன்னா எப்படி முனகிட்டு கத்திக்கிட்டு கிடப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதை விட அவங்களுடைய கதறல் சத்தம் ரொம்பவே அதிகம். அதனாலதான் அவர் அந்த வண்டியை நிறுத்திட்டு இறங்கினாரு. மெல்ல அந்த இடத்த நோக்கி போக, அங்க சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பாலத்தினால சைட்ல இருக்கக்கூடிய ஒரு திட்டு, அந்த திட்டுக்கு பக்கத்துல குழி, அங்க கருவேல மர செடி, அதுக்குள்ள மெதுவா எட்டி பார்த்தவரோட கண்கள் எல்லாம் விரிஞ்சு போய் கிடக்குது. அவர்னால அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில வரவே முடியல. திடீர்னு அவருடைய கைகள் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல பார்த்தது, அந்த குழிக்குள்ள கால் 2ஐயும் விரிச்சு வச்சு ஒரு மாசமான பொண்ணு பாதி குழந்தை வெளியில வந்து அப்படி துடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதை பார்த்தவருக்கு உயிரே போகுது. ஒரு பொண்ணு தனக்குத்தானே பிரசவம் பார்த்துக்கிட்டானா எந்த மாதிரி இருப்பாளோ அந்த மாதிரி இருக்கு. வழியில அவ துடிக்கிற துடி அங்க இருக்கிறது அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு சொக்கலிங்கம். அந்த பொண்ணுக்கு உடம்புல சுத்தமா தெம்பு கிடையாது. அவளோட உடம்பு எல்லாமே தெம்பிலிருந்து போய் கிடக்கிறது. அவ கத்துற கத்துலே தெரியுது. அத்தனை வேதனையிலும் ஒரு பொண்ணுனால சத்தமா கத்த முடியலன்னா அவ எந்த அளவுக்கு வேதனையில் இருப்பா. இவர் வேக வேகமா மெல்ல மெல்ல போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணை மேல தூக்க பாக்குறா. ஆனா அவரது பொண்ணு மேல வர மாதிரி தெரியல. இந்த நேரத்திலேயே அமுத்தி அதை பண்ணி இதை பண்ணி அந்த குழந்தையும் வெளியில வந்துருது. வேகமா அந்த பொண்ணோட கையில அந்த குழந்தைய எடுத்து கொடுத்துட்டு தன்னோட வேட்டியை எடுத்து அந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு சுத்த சொல்லிட்டு அந்த பொண்ணை வேகமா டிவிஎஸ் 50ல ஏத்துறாரு. வேற வழியே இல்லை. அந்த நேரத்துக்கு அவர் யாரையும் கூப்பிடவும் தோணல. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது சொக்கலிங்கத்துக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உதவிக்கு 10 நிமிஷமா ஆள் கிடைக்காததுனால அந்த வண்டியிலேயே அந்த பொண்ணையும் குழந்தைய ஏத்தி தான் தோல்ல போட்டிருந்த துண்டை எடுத்து அந்த பொண்ணோட தான் இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த பொண்ணை ரெட்டைக்கால் போட வச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போய் சொக்கலிங்கம் வண்டியை நிறுத்த, ஹாஸ்பிட்டல்ல நைட் தூங்கிட்டு இருந்த நர்ஸ் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்த்தவங்களுக்கு கூட பெரிய அதிர்ச்சி தான். ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பொண்ணு கை குழந்தையோட வண்டியில டபுள் சைடு போட்டுட்டு சொக்கலிங்கம் தட்டு தடுமா நிறுத்ததை பார்த்து தூக்கமெல்லாம் பறந்து போக அந்த நர்ஸ் எந்திரிச்சு ஒடியாடுறாங்க. பாய் அப்படின்னு கூப்பிட தூங்கிட்டு இருந்தவர் அதிர்ந்து போய் கண்ணை முழிச்சு பார்க்க நடந்த விஷயங்கள் ஒரு செகண்ட்ல அவருக்கு புரிஞ்சு போக ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வேக வேகமா அந்த பொண்ணை நோக்கி ஓடுறாங்க. வந்தவங்க டக்குன்னு அந்த பொண்ணையும் கையில இருக்கக்கூடிய குழந்தையும் வாங்கி ஸ்ட்ரெச்சர்ல போட்டுட்டு எமர்ஜென்சி வார்டை நோக்கி ஓட அந்த வார்ட் பாய் ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போக நர்ஸ் வேகமா ஓடி போய் அங்க டியூட்டில இருந்த டாக்டர் கூப்பிடுறதுக்காக உள்ள போறாங்க. இந்த பொண்ணு அங்க எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் செய்யப்படுது.
ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே தட்டாபுடான்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சொக்கலிங்கத்துக்கு பதட்டம் நிக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபோன் வர, அந்த ஃபோனை பார்க்க, அதில் அவங்க ஒய்ஃப் பேர் வர, ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாரு சொக்கலிங்கம். ஜீப்ல இருந்து ரொம்ப வேகமா இறங்குறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. இன்ஸ்பெக்டர் மதி ஜீப்ல இருந்து இறங்கின உடனே அங்கிருந்து வேகமா ஒடியாடுற சப் இன்ஸ்பெக்டர் ராகவ் மதியை பார்த்து ஒரு சல்யூட் அடிக்க, மதி தலையை மட்டும் ஆட்டிட்டு நேரா டாக்டரோட ரூமை நோக்கி போறாங்க. போற மதி கிட்ட ராகவ் பேச்சு கொடுக்குறாரு. மேம், நேற்று நைட்டு நடந்திருக்குது மேம். யாரோ ஒருத்தர் அந்த வழியா போக அவர் தான் பார்த்துட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாரு மேடம். டாக்டர் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராகவ், இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்போ கிடைச்சிச்சு? காலையில் தான் மேடம் கிடச்சிச்சு. எனக்கு கிடைக்கிறதுக்கு மணி 9:30 ஆயிடுச்சு. என்ன நடக்குது இங்கெல்லாம்? மேடம், அது வந்து சொன்னாங்க, ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் யாருமே அட்டன் பண்ணலன்னு சொன்னாங்க. டியூட்டியில் இருந்த கான்ஸ்டபிள் யாரு? மேடம், அவர் தூங்கிட்டாராம்மா. நல்லா சொல்கிறீங்க பதில். இதே மாதிரி ஒரு கொலை நடந்து இல்லை யாரோ ஆபத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்ணால் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுதே ஹாஸ்பிட்டலில் டாக்டரோட ரூமுக்கு முன்னாடி வர, அந்த ரூமுக்கு முன்னாடி கான்ஸ்டபிள் நின்றுட்டு சல்யூட் போட பக்கத்தில் போன மதி, என்னங்க ரொம்ப தூக்கமோ? தூங்குறதா இருந்தால் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு தூங்க வேண்டியதானே? சாரி மேடம், ரிங் அடிச்சது காதலே கேட்கல. அப்படியா? அப்போ நான் மெமோ கொடுக்குறேன், அதுவாது காதில் கேட்குமான்னு பார்க்கலாமா? மேம், இல்லை மேம், இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் மேம். சாரி மேம். இதுக்கு மேலே என்னங்க பண்ணுறது உங்களை அப்படின்னு சொல்லும் பொழுதே நர்ஸ் ஒருத்தங்க வெளியில் வந்து, மேம், இன்ஸ்பெக்டர் மதி. எஸ் மேம், நான் தான். டாக்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு, உள்ளே வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மதி அந்த கான்ஸ்டபிளை ஒருக்கா முறைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் டாக்டருக்கு விஷ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சேரில் உட்கார டாக்டர் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. மதி, இந்த கேஸ் பார்க்குற கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அட்மிட் பண்ணவர் இதுக்கு தனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாரு. அதனால தான் ப்ரொசீஜராக போகலாம் அப்படின்னு உங்களை இமீடியட்டாக வர சொன்னோம். அண்ட் நேற்று எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கு, அதை அட்டன் பண்ணல. அதனால அந்த எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் நாங்கள் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே டாக்டர், நீங்கள் பண்ண சரிதான். அந்த பொண்ணும் அந்த குழந்தை எப்படி இருக்காங்க? ரெண்டுமே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அந்த குழந்தை கிட்டத்தட்ட கோமாவோட ஸ்டேஜை ரீச் ஆகிடுச்சு. அந்த குழந்தைக்கு மூளையினுடைய செயல்கள் எல்லாமே 85% டவுனாக இருக்குது. நாங்கள் அப்போயும் அப்சர்வேஷனில் வச்சிட்ருக்கோம். அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. மேபி அவங்க பொழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். டாக்டர், ஏன் இப்படி? யார் அந்த பொண்ணு? சாரி மதி, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஓகே டாக்டர், பட்டு அவங்களோட உடலில் என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? நத்திங், நல்லா இருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு ப்ரெக்னென்ட் லேடி டெலிவரி சமயத்தில் இந்த மாதிரி தனக்கு தானே செல்ஃபாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அது பாதிலே ஸ்டக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுமோ அதுதான். ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அந்த பொண்ணு யார், ஹஸ்பண்ட் யார், இதெல்லாம் தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சால் மேபி கண்டுபிடிச்சிடலாம். இந்த பொண்ணு ஒரு வேளை ஊரை விட்டு ஓடியாந்துச்சா, இல்லை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொண்ணு நைட் எங்காவது வந்துட்டு போகும்போது தெரியாமல் டெலிவரினால இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் நாம தான் கண்டுபிடிக்கணும். டாக்டர், அந்த பொண்ணுனால பேச முடியுமா? இப்போதைக்கு முடியாது. ஆனால் அந்த பொண்ணை பேச வைக்கிறதும் எந்த அளவுக்கு சீக்கிரமான பாசிபிள்னு எனக்கு தெரியல. வேற எதுவும் அடிக்கிறது, உதைக்கிறது, நோ நோ நோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலாக இருக்காங்க. அதான் தெளிவாக சொன்னனே, நார்மலான ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எப்படி இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஓகே டாக்டர், நாங்கள் தேடி கண்டுபிடிக்க பார்க்குறோம். சீக்கிரமாக பாருங்கள். பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸோ ஃபேமிலியோ வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்ஸ்பெக்டர் மதியும் ராகவும் எல்லாமே கேட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து வெளியில் வந்துடுறாங்க. அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது அங்கே நின்றுட்டு கூடிய சொக்கலிங்கம் பார்த்து பக்கத்தில் போய் நிற்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மதி. சொக்கலிங்கத்தை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட பக்கத்தில் நின்றுக்கூடிய அவங்க மனைவியுமே, அம்மா, எங்கள் வீட்டுக்கார் நேற்று, இருங்கம்மா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு மதி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க பதட்டத்தில் அப்படியே நிற்கிறாங்க. உங்கள் பேர்? சொக்கலிங்க. என்ன பண்ணுறீங்க? ஊரில் விவசாயம் தான் கண்டு பண்ணுறேன். பசங்கள்லாம் 2 பயலுக, ஒரு பையன் காலேஜ், ஒருத்தர் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்கிறான். இது எங்கள் சம்சாரங்கண்ணு. சரிங்க, எப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க? நேற்று ஒரு 10:30 மணிக்கு வெளியில் காட்டு விஷயமா போயிட்டு வந்தேன். பொருள் வாங்கிட்டு வரும்பொழுது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கே ரயில்வே கேட்டு போட்டுட்டாங்க. அப்போ தான் வரும்பொழுது ஒரு முனகல் சத்தம். சினிமாவில் இந்த நியூஸ்லையெல்லாம் பார்க்குறமல்லங்க, அதாவது ஏதாவது குழந்தைகளை அடிச்சு போட்டு
தூக்கி போட்டால் எப்படி முடங்குங்களோ அந்த மாதிரி. அப்படி கேட்கவும் பயந்து போய் எட்டி பார்த்தேன். புள்ள பாதி குழந்தை வெளியில் வந்து கிடந்துச்சுங்க. அப்புறம் அப்படி இப்படி நான் திணறதுக்குள்ளே அந்த புள்ள குழந்தைய வெளியில் எடுத்துருச்சுங்க. அது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேட்டி எடுத்து போட்டு சுருட்டி அந்த பிள்ளைய ரெட்டைக்கால போட வச்சு எங்கிட்ட இருக்கிற துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேனுங்க. ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை கண்ணு. ஆனால் இதுதான் உண்மை. என் மேலே எந்த தப்பும் இல்லைங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் எங்கே வேணாலும் வந்து சொல்கிறேங்க. இதான் நடந்துச்சு. அந்த பிள்ளை யார் என்ன எப்படி நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள் எந்த ஊர்? இதே ஊர் தாங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் எங்கள் ஊர். இந்த ஊரில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? பாட்டா முப்பாட்டிலேருந்து இந்த ஊர் தாங்க. பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். சம்சாரம் கூட இதே ஊர் தாங்க. யாரும் வெளியிலேருந்து பொழப்புக்கு வந்தவங்க கிடையாது. இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ சாமி சத்தியமாக தெரியாதுங்க. நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இந்த பொண்ணு இங்கே கடந்ததை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. அதுவும் இல்லாமல் உசுரை காப்பாற்றோன்னு பிஞ்சு உசுராக இருக்குதான் நான் தூக்கி போட்டு வந்தேன். சரி, உங்களோட நம்பர் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. உங்களை நம்பி நான் விடுறேன். எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் வந்துடணும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லைங்க, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வரேன். என் நம்பரு, பொஞ்சாதி நம்பரு, வீட்டில் பசங்க 2 பேர்த்தோட நம்பரு எல்லாமே வேணால் கொடுக்குறேங்க. அப்புறம் டக்குன்னு கான்ஸ்டபிளை பார்க்க அவர் வேகமாக வர கான்ஸ்டபிள்கிட்ட சிக்னல் கொடுக்க அவர் நம்பரு அட்ரஸ் எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் மதி அதுக்கப்புறமா ராகவ்கிட்ட வந்து, ராகவ் அந்த பொண்ணை ஒரு ஃபோட்டோ எடுங்க. அந்த பொண்ணை மட்டும் எடுங்க, வேற எந்த டீட்டெயில் எடுக்க வேண்டாம். நமக்கு இருக்கிற ஒரே வழி, இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலேயும் இந்த பொண்ணோட ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க. வேற ஊராக கூட இருக்கலாம் இல்லையா, வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அவங்க யாராவது காணாமல் போன மாதிரியோ இல்லை வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரொசீட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கிருந்து ஃபோன் எடுத்துக்கிட்டு போக இன்ஸ்பெக்டர் மதி அந்த பொண்ணோட ரூமுக்கு போகலாம் அப்படிங்கும் பொழுது அந்த ரூம்ல இருந்து வேகமாக நர்ஸ் ஒருத்திங்க ஓடியாடுறாங்க. பின்னாடியே இன்னொரு நர்ஸ் டாக்டர் ரூமை பார்த்து ஓட மதிக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சுன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலான்னு பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பம்ப் பண்ண எடுத்து வைக்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நல்லா போட்டு அமுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக டாக்டர் வேகமாக வந்து அந்த குழந்தைட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க மதி எதுவுமே புரியாம வெளியில நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறனால கதவு க்ளோஸ் பண்ணாங்க. இருக்கக்கூடிய அந்த சின்ன ஓட்ட வழியா மதி பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கிளம்பிச்சு டாக்டர் வெளியில வந்து மதியை பார்த்து, சாரி இன்ஸ்பெக்டர், குழந்தை இறந்துருச்சு. மதிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஒருவேளை அந்த பொண்ணு எந்திரிச்சாலோ இல்லை அந்த பொண்ணுக்கு சேர்ந்தவங்க வந்து என்னாவது கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு மதி நினச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல மதி டீயை கையில வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவ், மேம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பியாச்சு மேம். கிட்டத்தட்ட 8லேருந்து 9 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அந்த குழந்தைய என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. குழந்தைக்கு போஸ்ட்மார்ட்டங்கிறது இல்லை ராகவ், நாம் அதை பற்றியெல்லாம் இப்போ திங்க் பண்ணுற நிலைமையில இல்லை. அந்த குழந்தைய நம்ம எந்த ப்ரொசீஜரும் பண்ண முடியாது. பெத்த அம்மா அங்கே ஏதோ ஆபத்தான நிலைமையில படுத்திருக்காங்க. அப்பா யார், அப்புறம் அவங்களோட தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு தெரியாமல் அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ண முடியும்? மாச்சுவலில் வச்சு சொல்லியிருக்குது. பார்க்கலாம் என்னென்னு முடிவெடுக்கலாம். பட்டு இந்த கேஸில் இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதான் நம்மளால முடிவெடுக்க முடியும். கரெக்டாக அதே நேரத்தில் ராகவோட மொபைல் அடிக்க ராகவ் எடுக்கிறாரு. மேம் ஏதோ புது நம்பர்லேருந்து கால் வருது, ஒருவேளை அந்த பொண்ணை பற்றின டீட்டெயிலாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்ல ராகவ் அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயான். நம்ம இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வர ஃபோனில் இது சம்மந்தமாக தான் தோணும், அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்க, ஐயா வணக்கங்க. ஹலோ யாரு? ஐயா நாங்கள் கோயம்புத்தூர் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறேங்க. ஒரு ஊர்னுடைய பேரை சொல்லி அந்த ஸ்டேஷன் நம்பரை சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராகவ் லவுட் ஸ்பீக்கர் போட அப்போவே தெரிஞ்சிருச்சு இது அந்த பொண்ணோட ஏதோ ஒரு விஷயந்தான் அப்படின்னு. ஐயா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துருந்துச்சுங்க, இந்த மாதிரி திண்டுக்கலுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு ஏதோ குழந்தை அப்படின்னு. ஆமாங்க ஐயா, அந்த பொண்ணு காணாமல் போனதா இங்கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்திருக்குதுங்க. அப்படிங்களா? சொன்ன உடனே டீ கப்பை கீழே வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் மதி ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. ஹலோ மேடம், நான் இன்ஸ்பெக்டர் மதி பேசுகிறேன். மேடம் வணக்கங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம்? மேடம் நான் வந்து அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் அந்த ஊர் பேரை சொல்லி அந்த ஸ்டேஷனுடைய நம்பர் சொல்லி கான்ஸ்டபிள் பேசணுங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா பார்த்துட்டு உங்களுக்கு விஷயத்த சொல்ல சொன்னாருங்க, அதனால தான் கூப்பிட்டனுங்க. சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு வேறு பிரியாங்க, வயசு 23ங்க. அந்த பொண்ணு காணாம போனதா நம்ம ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க.
அப்படிங்களா? அந்த கேஸ்னுடைய ஃபுல் டீட்டெயில் என்னன்னு சொல்ல முடியுமா? ஆ சொல்றேனுங்க. மேடம் பிரியாங்க. வயசு 23. அம்மா, அப்பா 2 பேர் இருக்கிறாங்க. கூட பிறந்த ஒரு தம்பிங்க. அம்மா, அப்பா 2 பேத்தோட வேலையுமே அப்படின்னு அவிங்க அம்மா, அப்பா பண்ணக்கூடிய வேலைய சொல்லிட்டு, ஃபேமிலி டீட்டெயில கம்ப்ளீட்டா சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, மேடம் அந்த பொண்ணு 3வது வருஷம் படிக்கும்பொழுது காணாம போயிருக்குதுங்க. என்னது? 3 இயரா? படிக்கிற பொண்ணா? ஆமாங்க மேடம். அந்த பொண்ணு 3வது வருஷம் படிக்கும்போது காணாம போயிருக்குதுங்க. அப்போ கம்ப்ளைண்ட் எப்போ வந்துச்சு? கம்ப்ளைண்ட் வந்து 1 வருஷம் ஆச்சுங்க. என்னது? ஆமா மேடம். அந்த பொண்ணு பிரியா காணாம போனதா அவிங்க அம்மா, அப்பா 2 பேரும் இந்த ஸ்டேஷன்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்குறாங்கங்க. அப்ப அந்த புள்ள காலேஜ் 3வது வருஷம் படிச்சிருக்குதுங்க. அந்த புள்ளையோட ஃபோட்டோவோட கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க. உங்களுக்கு நாங்க ஃபேக்ஸ் மூலமாவும், மெயில் மூலமாவும் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறேங்க. எங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல சொன்னாருங்க. அதனால தான் ஃபோன் பண்ணேங்க. ஸ்டேஷனுடைய கான்ஸ்டபிள் சொன்ன உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. 1 வருஷத்துக்கு காணாம போனதா கம்ப்ளைண்ட் குடுத்த பொண்ணு, வேற ஒரு இடத்துல குழந்தைய பெத்துக்கிட்டு கிடக்குறா. என்ன காரணமா இருக்கும்? நெறையா காரணம் இருக்கலாம். லவ் பண்ணி அந்த பொண்ணு வீட்ட விட்டு வந்திருக்கலாம். ஆனா 1 வருஷமா ஏன் அம்மா, அப்பா போய் பார்க்காம இருக்கா? இல்ல யாராவது கடத்திட்டு வந்து அந்த பொண்ண ஏதாவது பண்ணி, அந்த பொண்ணு இதுக்கு வெளியில வர்றதுக்கு அவமானப்பட்டுக்கிட்டு இவ்வளோ நாள் வெங்காது இருந்து அப்படியும் இருக்கலாம். ஆனா இன்ஸ்பெக்டர் மதியோ, சப் இன்ஸ்பெக்டர் ராகவோ நினைக்கிற மாரி அவ்வளோ ஒன்றும் சாதாரணமா இந்த பொண்ணோட கேஸ் அமைய போறது கிடையாது.